வணக்கம். ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, ஊருக்குள்ள கொரோனா வந்தால் கூத்தடிக்க போவதெங்க. என்னடா இந்த அவதாரம்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, எல்லாம் இந்த லாக்டவுன் அவதாரங்கள் தான். அடிக்கடி வெளியூர் வெளிநாடு அப்படின்னு சுத்திட்டு இருந்த நம்ம வாழ்க்கை இப்போ கிட்டத்தட்ட ஹாலுக்கும் கிச்சனுக்குமா மாறிடுச்சு. செக்இன் கியூலையும் போர்டிங் கியூலையும் நின்றுட்டு இருந்த நம்ம இப்போ சூப்பர் மார்க்கெட் கியூலையும் காய்கறி கடை கியூலையும் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்படி புலம்புற ஆளா நீங்க? அப்பன்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. முதல்ல நம்ம தாடிக்கான கடையை முடிச்சுட்டு அப்புறமா நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எனக்கு இந்த மாதிரி தாடி வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வைக்க முடியல. ஏன்னா சொல்கிறேன், கல்யாணத்துக்கு முன்னாடி தாடி வச்சா லவ் ஃபெயிலியரான்னு எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. சரி, வைக்கிறேன். கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் தாடி வச்சா அதுக்குள்ளே வாழ்க்கை விருத்தியா அப்படின்னு கேட்டு பேசுகிறாங்க. அதனால வைக்கல. ஸோ இப்படி தாங்க நம்ம வாழ்க்கை. வீட்டில் இருக்கும்போது ஃபேமிலிக்காகவும், ஆஃபீஸில் இருக்கும்போது கிளைண்ட்டுக்காகவும், வெளியே போனால் மற்றவங்களுக்காகவும், இப்படி சமுதாயத்துக்காகவும், இப்படி மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருந்த நம்ம வீட்டில் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம இஷ்டப்படி வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் இந்த கொரோனா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதனால தான் இப்போ இந்த தாடி. யார் கேட்பா? இப்போ நம்மளை சரியாக 2 மாதம் முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டேன். ஸோ அதில் பார்த்த மகேஷுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற மகேஷுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த 2 மாதமாக பார்த்தீங்கன்னா எங்கேயும் வெளியே போக முடியல. ஆஃபீஸ்க்கும் போகல, வெளியே சுத்தமாக எங்கேயும் போகல. வெளிநாடை விடுங்க, இட்டாலிக்குள்ளேயே வேறு எங்கேயும் போக முடியாமல் வீட்டில் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருந்தாலும் வீட்லேயே இருந்தாலும் நமக்கு ட்ராவல் பிளாக்ஸ்லாம் போடலான்னு பார்த்தா முடியல, டைம் இல்லை, ஏதாவது பிஸியாகவே இருந்துட்டு இருந்தோம். அந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா நிறையா வாட்டி அந்த பழைய நினைவுகள் அதை நினச்சி அனுபவங்களை நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்தது. ஸோ அப்போ தான் சரி, அந்த அனுபவத்தை தொகுத்து ஒரு வீடியோ போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இந்த வீடியோவை உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் சென்னைக்குள்ளேயே குண்டு சட்டியிலே குதிரை ஓட்டிக்கிட்டு இருந்த நான் எப்படி முதலாக வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொண்டேன், அந்த அனுபவத்தை பற்றி ஷேர் பண்ணுறதுக்காகத்தான் இந்த வீடியோ. 2001 ஜனவரி மாதம் நினைக்கிறேன். அப்போ தான் முதல்ல நான் இந்தியாவை விட்டு வெளிநாடு போகிறதுக்கான பயணத்தை மேற்கொண்டேன். வழக்கம் போல் வீல் வச்ச சாம்சங் லைட் பெட்டி, கேபின் பேகேஜ் எல்லாம் வாங்கி ரெடியாக பேக் பண்ணி ஆயிடுச்சு. 3 மாதம் அமெரிக்கா பயணம். ஒரே பையன், அம்மா, அக்கா, மாமா, மச்சான்னு நம்ம குடும்பமும் ரொம்ப பெருசு. ஸோ எல்லாரும் கிளம்பியாச்சுங்க. அமெரிக்காவுக்கு இல்லை, ஏர்போர்ட்டுக்கு. ஒரு வழியாக பிரியா விடை கொடுத்து ஏர்போர்ட்டுக்குள்ளே போய் நின்னா அங்கே செக்கினுக்கு அனுமான் வால் மாதிரி ஒரு கூட்டம் நிற்குது. அப்படி இப்படின்னு சொல்லி அதை முடித்து அடுத்தது எங்கே போகலான்னு பார்த்தா செக்யூரிட்டி, அதுக்கு அதே மாதிரி கியூ. அதை தாண்டி அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் இமிக்ரேஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு போய் போர்டிங்கில் உட்கார்ந்தோம்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது 2001. ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டில் 2 3 கேட்ஸ் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் ரைட். ஸோ அதனால் டக்குன்னு நீங்கள் கேட்டுக்கு போயிடுவீங்க. போர்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தான் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் போர்டிங் ரெடி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணோன்னா ஒரே பிஸியில் எல்லாம் போர்டிங் பண்ண ஆரம்பித்தோம். உள்ள ஃப்ளைட்டுக்குள்ளே போனால் பார்த்தா அது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஏற்கனவே ஒரு 2-3 வாட்டி நான் ஃப்ளைட்டில் போயிருக்கேன். அதாவது வெறும்லி டொமஸ்டிக் ட்ராவல் தான் பண்ணியிருக்கேன். டெல்லி அந்த மாதிரி போனது தான். அது டொமஸ்டிக் ஃப்ளைட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ சின்ன ஃப்ளைட்டு. ஆனால் இது போயிங் 740 மெகா டாப் நினைக்கிறேன், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸு. உள்ளே போனாலே பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சு. எனக்கு என்னமோ இந்த வேதாள உலகம், மாயமோகினி இந்த மாதிரி படத்தை பார்த்துட்டு திடீர்னு அப்படியே டைம் ட்ராவல் ஆகி சங்கர் படத்தோட எந்திரனில் போன மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ பெரிய ஃப்ளைட்டு. ஒரே ரோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 சீட்டு கிட்ட இருந்துச்சு. நடு ராத்திரி, நல்ல தூக்கம். அப்படி கண்ணை மூடி தூங்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே எழுப்பி விட்டுட்டாங்க. கேட்டால் சிங்கப்பூர் வந்துச்சுட்டாங்க. 4 மணி நேரம் தான் ட்ராவல் டைம். ஸோ சிங்கப்பூர் வந்தாச்சு, இறங்குங்க அப்படின்னாங்க. சரி அப்படியே சொல்லி ஏர்போர்ட்டில் இறங்கலான்னு பார்த்தா லேண்ட் ஆகுது. லேண்ட் ஆகி அது டாக்ஸி பண்ணி போய் கேட்டில் நிற்கிறதுக்கே அவ்வளோ நேரம் ஆச்சு. என்னடா ஒரே ஆச்சரியம், என்னடா அது நம்ம சென்னையில் எடுக்கும் போது டக்குன்னு ஃப்ளைட் எடுத்தாச்சு. ஆனால் இங்கே என்னமோ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிற மாதிரி தரையிலே போய்கிட்டு இருக்கு ஃப்ளைட்டு, கிலோமீட்டர் கணக்காக. அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸு. அப்போ தான் பார்த்தேன் நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி அங்கே லைனாக ஃப்ளைட்டாக நிற்குது. சென்னைக்கும் சிங்கப்பூருக்கும் அப்போவே அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஏர்போர்ட்டில் உள்ளே இறங்கி பார்த்தா ஏர்போர்ட் ஃபுல்லாகவே கார்பெட் போட்டிருந்தாங்க.
ஃபுல்லாகவே வந்து கார்பெட் போட்டு தான் வச்சுருக்காங்க. உள்ளேயே வந்து பேட்டரி ஆப்ரேட்டட் வண்டிலாம் போய்கிட்டு இருந்துச்சு. அது எவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஏர்போர்ட் தான். ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு போறதுக்கு தனியா ஒரு குட்டி ரயிலே வச்சிருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு. அப்படி இருந்துச்சு அந்த சிங்கப்பூர் ஏர்போர்ட். ஸோ பொதுவா சிங்கப்பூர்ல இருந்து இப்போ யுஎஸ் போகணும்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ நாங்க போற வேண்டியது. ஸோ அங்க போறதுக்கு வந்து பொதுவா 2 வழி இருக்கும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்ல. ஒண்ணு வந்து கொரியா போய் போகணும். அப்படி இல்லைன்னா ஜப்பான் போய் போகணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் போனது வந்து பார்த்தீங்கன்னா, நரிட்டா ஏர்போர்ட். ஸோ டோக்கியோ போய் தான் டிரான்சிட் இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ ஒரு வழியா எப்படியோ இரவு பகல் எல்லாம் கடந்து போய் ஒரு வழியா சான் ஃப்ரான்சிஸ்கோல சேர்ந்தாச்சு. அங்க போனா அது பிரம்மாண்டத்தின் அடுத்த பிரம்மாண்டம். ஏர்போர்ட்ல இறங்கி இமிகிரேஷனுக்கு வந்து நின்னா அங்க ஒரு கலையபரம். நம்ம பசங்களோ சும்மா இருந்தாங்களா, இங்கேருந்து கிளம்பும் போதே ஐயோ நீ அங்கே போய் கரெக்டாக ஆன்சர் பண்ணலன்னா உடனே அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. விசா வச்சிருந்தாலும் அவனுக்கு பிடிக்கலன்னா உன்னை திருப்பி அனுப்பிடுவான். இப்படியே ஒரு பிஜே கிளப்பி அனுப்பிவிட்டாங்க. அங்கே போன நம்ம முகத்தை பார்த்த உடனே வேலை இருந்தாலும் என்ன பண்ணுறாரு, ஏறாக ஃபோன் எடுத்து இன்விடேஷன் லெட்டர் இருக்கிற ஃபோனுக்கு கால் பண்ணாரு. ஸோ நல்ல வேலையாக அந்த பக்கம் ஃபோன் எடுத்தவங்க அப்பா நம்ம மக்கள் தான் வராங்கன்னு சொன்னதுனால உடனே அவர் சரின்னு சொல்லி டச்சக்குன்னு ஒரு ஸ்டாம்பை குத்தி ஈன்னு ஒரு பல்ல இழிச்சு வெளியே அனுப்பிட்டாரு. ஸோ உள்ளே வந்து பேகேஜ் எடுக்கணும். அப்பாடான்னு வந்து பெட்டி எடுத்தா அப்பா எவ்வளோ பெருசு ஏர்போர்ட்டு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிக்கு கஸ்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய நாயை வச்சுக்கிட்டு எல்லாம் வாக்கிங் கூப்பிட்டு போகிறாங்க. அது ஒவ்வொருத்தையாக மோந்து பார்த்துக்கிட்டு யார் என்ன கொண்டு வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு வழியாக வெளியே வந்தோம்னா ஒரு ஆட்டோமேட்டிக் டோர். கிட்ட போனோன்னா சினிமாவில் திறக்கிற மாதிரி அப்படியே பாலுன்னு திறக்குது. ஸோ அப்போ தான் புரிஞ்சிச்சு யூஎஸ் வந்து எந்த அளவுக்கு எல்லாமே பெருசு பெருசாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது அந்த அளவுக்கு உண்மை. அங்கே சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு வந்து ஒரு ஷட்டில் எடுத்தோம். ஸோ நாங்கள் தங்கியிருந்த ஊருக்கு பேர் வந்து சானோசே. அங்கே தான் நம்ம அப்பார்ட்மெண்ட் இருந்துச்சு. ஐயோ இந்த சானோசேன்ற பேரை மனப்பாடம் பண்ணுறதுக்கு அப்போ நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். எழுதும்போது நல்லா சான் ஜோஸ்ன்ற மாதிரி எழுதிடுறாங்க ஸ்பெல்லிங்கு. ஆனால் படிக்கும்போது சான் உசேன் படிக்கணும்னு சொல்லிட்டு உதிரை வாங்குறாங்க. ஸோ அந்த பேரை நம்ம மனப்பாடம் பண்ணி அங்கே போய் சரியாக ஷட்டில் சர்வீஸ்க்கு சொல்லி ஷட்டில் சர்வீஸ் என்ன. ஸோ சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து இப்போ நான் சான் உசே போகிறதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா ஷட்டில் சர்வீஸ் எடுத்தோம். அங்கேயும் டாக்ஸி நம்ம ஊர் மாதிரி அங்கேயும் டாக்ஸி சர்வீஸ்லாம் இருக்குது. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆப்வியஸ்லி. ஸோ அங்கே இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அப்போவே டாக்ஸி எடுக்கிறத விட இந்த ஷட்டில் சர்வீஸ் அப்படின்ற சர்வீஸ் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஷட்டில் சர்வீஸ் என்னன்னா சுருக்கமாக சொல்லணும் நம்ம ஊர் ஷேர் ஆட்டாங்க, வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ அந்த டைரக்ஷனில் போகிற எல்லாரும் ஏறி வந்து வேண்டியது தான், கொண்டு போய் ஒவ்வொருத்தராக இறக்கி விட்டுருவான். ஸோ அதுதான் சிம்பிளாக சொல்லணும்னா ஷட்டில் சர்வீஸ். ஒரு வழியாக அப்பார்ட்மெண்ட் வந்து சேர்ந்தோம். வந்து சேர்ந்துட்டு வெளியே வந்து அப்படியே சுற்றி பார்க்கலான்னு பார்த்தா ஒரு காக்கா கூட இல்லை. எல்லாம் வெறும் காரும் வண்டியும் தான் போய்கிட்டு இருக்கு. அதை காருன்னு கூட சொல்ல முடியாது, ஒன்றும் குட்டி லாரின்னு தான் சொல்லணும், அவ்வளோ பெருசாக இருக்குது ஒன்றும். முதல்ல 2-3 நாள் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நமக்கும் சமைக்க தெரியாது. ஸோ பக்கத்தில் இருந்த கடையில் சாண்ட்விச் அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டு 2-3 நாளில் வயிற்றை நாசம் பண்ணுறது தான் மிச்சம். அந்த வார கடைசியில் ஆபத் பாந்தவன் மாதிரி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார், அங்கே தங்கியிருக்கார் அவர். ஸோ அவர் வந்து வாங்க நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் போன உயிரே திரும்பி வந்துச்சு. வேலையாக அவர் கூட சேர்ந்து ஐ திங்க் சன்னிவேல் நினைக்கிறேன். ஸோ அங்கே போனால் எங்கே பார்த்தாலும் நம்ம மக்கள் தான் இருக்காங்க. பஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்போயே புரிஞ்சு போச்சு ஓகே நம்ம சரியான இடத்துல வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வீக்கெண்ட்ஸில் வந்து பஃபே வச்சுருப்பாங்க, இந்தியன் ஃபுட்ஸ் பஃபே. ஸோ $8 to $10 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அன்னையிலேருந்து எப்போ போனாலும் வீக்கெண்ட் ஆச்சுன்னா நம்ம வேலை மதியானம் அங்கே போய் பஃபே சாப்பிட வேண்டியது, அதுக்கப்புறம் ஊர் சுற்ற வேண்டியது. ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் எனக்கு வந்து அமெரிக்கா வந்து அந்த அளவுக்கு பிடிக்காத மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நமக்கோ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாது, யார்கிட்டாச்சும் பேசிக்கிட்டு இருக்கணும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா யாருமே பேச மாட்டாங்க. முதல்ல வெளியே போனால் வெளியே ஆளுங்களும் யாரும் கிடையாது, எல்லாரும் காரில் சர்ன்னு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு அந்த என்விரான்மெண்ட்டில் செட் ஆகிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அது இல்லாமல் இப்போ மாதிரி அப்போ இன்டர்நெட்லாம் கிடையாதுங்க, டயலிங் தான் இருந்துச்சு அந்த சமயத்தில். ஸ்மார்ட் ஃபோன் கேட்கவே வேணாம், வந்ததே கிடையாது அப்போது அந்த சமயத்தில். ஸோ அதனால் வந்து ஒரு காலிங் கார்டு இருக்கும், அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஊருக்கு பேசுவோம். அப்போவும் பார்த்தீங்கன்னா காலிங் கார்டை வச்சு டயல் பண்ணி நிமிஷத்தை பார்த்து பேசி டைமை போக்குறது தான் ஒரே வேலை, மற்றபடி வேறு எந்த இதுவும் இருக்காது அந்த சமயத்தில். ஸோ இப்படி கஷ்டங்கள் இருந்தால் கூட அந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஆசைப்படுறாங்களே, அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் நான். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதிகள் கடைமட்ட ஆளுங்க வரைக்கும் எல்லாருக்குமே கிடைக்குது. அது ஒன்று தான் அங்கே இருக்கிற பெரிய அட்வான்டேஜ். ஸோ நான் வசதின்னு சொன்னோன்னா உடனே எல்லாருமே காரு பங்களா அப்படி இப்படின்னு சொல்லி இருப்பாங்கன்னு நினச்சிடாதீங்க.
தன்மானத்தோடு வாழ்கிறதுக்கு என்ன என்ன தேவைகளோ அதை வச்சு அவங்க வசதியாக வாழ முடியும். அந்த மாதிரி நிலைமையில தான் அங்கே எல்லாருமே இருக்காங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிற எல்லாருமே அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க லைஃப்பில் எப்படியும் ஒரு ஹோட்டலில் சர்வராகவோ இல்லை மெக்டொனால்ட்ஸில் பில் கேஷிங்லேயோ இல்லை பெட்ரோல் பங்க்கில் தொழிலாளியாவோ எப்படி ஏதாச்சும் ஒரு வகையில் அவங்க கண்டிப்பாக வேலை செஞ்சுருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அவங்க எந்த வேலையாக இருந்தாலும் தயக்கமே இல்லாமல் எடுத்து அவங்க செய்வாங்க. அது ஏன் தெரியுமா? அதை பற்றி நம்ம தெளிவாக நம்மள அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.